ஸோ இந்த டெக்னாலஜி வந்து இது ஜூம் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸரும் X1. இது என்ன இதில் ஸ்பெஷல் அப்படின்னா, இதோட மேக்னிஃபிகேஷன் இன்னும் கிளியராக உள்ள மியூக்கோசான்னு சொல்லுவோம், ஸ்கின் உள்ள தோல், அதை வந்து நம்ம தெளிவாக பார்க்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த வியாதி வந்து உள்ள தோலில் தான் ஆரம்பிக்கும். அதை வந்து இன்னும் தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஸ்கோப்பில் என்ன அப்படின்னா, மேக்னிஃபிகேஷன் நார்மலாக நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறத 1.5 டைம்ஸ் எலக்ட்ரானிக்காக மேக்னிஃபை பண்ணலாம். இன்னொன்று, இந்த லென்ஸையே ஜூம் பண்ணி 125-130 டைம்ஸ் பெருசாக்கி பார்க்கலாம். மூணாவது, இந்த டெக்னாலஜியில் இதோட லைட் இருக்குது. நமக்கு தெரியும் லைட் வந்து ஒரு 7 கலரை சேர்ந்தது. இந்த லைட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, விப்ஜிஆர்னு நம்ம சொல்கிறோம். வயலட், இண்டிகோ, ப்ளூ. ஒரு சைடு வந்து ரெட் இருக்கும், இன்னொரு சைடு வயலட் இருக்கும். இந்த ரெட் லைட் என்ன ஆகும்னா, அதோட ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப டீப்பராக ட்ராவல் பண்ணும், தூரமாக ட்ராவல் பண்ணும். வேறஸ் வயலட், க்ரீன் எல்லாம் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணாது, சர்ஃபேஸில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த சர்ஃபேஸை பார்க்கணுன்னா இதில் வந்து வெறும் க்ரீன், ப்ளூ லைட் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். அப்போ வந்து இந்த சர்ஃபேஸில் இருக்கிற சின்ன சின்ன பிளட் வெசல் கூட மிகவும் துல்லியமாக தெரியும். இதில் இருக்கிற செல் பேட்டர்ன் வர தெரியும். இதை எக்ஸாமின் பண்ணும்போது என்னென்னா, நமக்கு இது கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி கேன்சர் ஆகி இருந்ததுன்னா இது கேன்சராக இல்லையா, கேன்சர் ஆன பிறகு இது எவ்வளவு டீப்பராக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இதை வந்து இந்த NBI டெக்னாலஜின்னு சொல்லுவோம். க்ரீன், ப்ளூ லைட்டை யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்கோப்பில் இன்ஃபேக்ட் டெக்ஸ்சர் கூட ஈவன் டெக்ஸ்சரை கூட நல்ல ஃபைனராக மாற்றி பார்க்க முடியும். ஆவரேஜாக ஒரு டெக்ஸ்சரில் நல்லா தெரியும். அதை வந்து ஆல்ரெடி 2 டெக்ஸ்சரில் பார்க்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்த இதில் இருக்கிற என்ன டெக்னாலஜினா, ரெட் லைட் மட்டும் யூஸ் பண்ணி கூட பார்ப்போம். ஆம்பர் லைட்டுமோ ரெட், அது வந்து ஒரு எல்லோக்கும் ரெட்டுக்கும் நடுவில் இருக்கிற லைட் பேர் இந்த ஆம்பர். அந்த ஆம்பர் லைட்டை யூஸ் பண்ணும்போது பிளட்டுக்குள்ளே கூட பார்க்க முடியும். நான் முதலே சொல்லியிருந்தேன் ரெட் லைட் நல்லா டீப்பராக ட்ராவல் பண்ணுன்னு. ஸோ பிளட் இருக்கும்போது அந்த லைட்டுக்கு மாற்றிட்டோன்னா எந்த இடத்துலேருந்து ப்ளீடிங் ஆகுதுன்னு துல்லியமாக இந்த டெக்னாலஜி மூலம் பார்க்க முடியும். அது வந்து இந்த ஸ்கோப்பில் இருக்கிற நியூ டெக்னாலஜி. ஜூம் டெக்னாலஜி நான் முதலே சொல்லியிருந்தேன், நம்ம லென்ஸோட ஸ்கோப்போட டிப்பில் லென்ஸை முன்னாடியும் பின்னாடியும் கொண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணி மிக துல்லியமாக இதை பார்த்து என்னதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் இந்த ஸ்கோப்பில் இருக்கிற நியூ டெக்னாலஜி. ஓகே. பொதுவாக நிறைய வியாதிகள் வந்து உணவால் தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 4-5 விஷயம் நான் முக்கியமாக உணவில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து கேலரிஸ் அதிகமாக சாப்பிடக்கூடாது, எனர்ஜி ரிச் ஃபுட்டை சாப்பிடக்கூடாது. முன்னாடி காலத்தில் நம்ம இவ்வளவு எனர்ஜி ரிச் ஃபுட்டு சாப்பிட்றதில்ல, காம்ப்ளெக்ஸாக சுகர் சாப்பிடுவோம், சிம்பிள் சுகர்ஸ், ஸ்வீட்ஸு, ஃப்ரைட் ஃபுட்டு, இதெல்லாம் ஒரு காலத்துலேயும் மனுஷன் தோன்றி பல கோடி வருஷங்களில் முதல் முறையாக கழிஞ்ச 100 வருஷமாக தான் இந்த அளவுக்கு நம்ம சுகர் சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி உணவுகளை குறைவாக சாப்பிட்ணும். மனுஷன் தோன்றி பல கோடி வருஷம் இருட்டான பிறகு சாப்பிட மாட்டாங்க. இப்போ இருட்டே இல்லை, ராத்திரியும் பகலும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் அதனால ராத்திரி வேளை, பகல் வேளை எல்லாமே நம்ம சாப்பிட்றோம். நம்ம காந்திமதி அம்மா காலத்துலலாம் 6 மணிக்கு மேலே சாப்பாடே கிடைக்காது, இருட்டாயிரும், வீட்டில் சோறு கிடைக்காது. இப்போ வந்து ராத்திரி 12 மணி, 1 மணி, 4 மணியெல்லாம் சாப்பிட்றோம். ஸோ நாம் சாப்பிட்ற உணவை ஒரு குறிப்பிட்ட வேளை சாப்பிட்டுட்டு மற்ற நேரம் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தால் பல வியாதிகள் வர்றதை தடுக்க முடியும். நான் இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், 14 மணி நேரம் மினிமம் சாப்பிடாமல் இருக்க முடியும். வேறு யாராலையும் 18 மணி நேரம் சாப்பிடாம, 20 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்து நமக்கு தேவையான உணவை அந்த 4 ஹவர்ஸ் மட்டும் சாப்பிட்டோன்னா பல வியாதிகள் வராது. இன்ஃபேக்ட் ப்ரெஷரு, சுகரு, லிவர் சிரோசிஸ், கேன்சர் எல்லாமே அதிகமான எனர்ஜி ரிச் ஃபுட் சாப்பிட்றதுனால தான் வருதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம்,
ப்ராசஸ்ட் ஃபுட்டு, இந்த பிளாஸ்டிக் கவரில் வர்றது, இதெல்லாமே ப்ராசஸ்டு. இந்த ஃபுட்டு நமக்கு நம்ம உடம்புல நிறைய பாக்டீரியா இருக்குது பெருங்குடலில், அதுகளுக்கும் உணவு தேவை. அந்த உணவெல்லாம் அங்கே போய் சேரவே செய்யாது இந்த ப்ராசஸ் ஃபுட்டு. ப்ராசஸ் ஃபுட்டை தவிர்க்கணும். முடிந்த வரைக்கும் ஆர்கானிக் ஃபுட்டை சாப்பிட்ணும். சாப்பிட்ற நம்பர் ஆஃப் டைம்ஸ் குறைக்கணும். ஒரு வேளையோ 2 வேளையோ சாப்பிட்ணும். நிறைய சுகர் அண்ட் ஃப்ரைட் ஃபுட்டை வந்து கம்மி பண்ணணும். ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டை சாப்பிடும்போது அதிகமாக நம்ம சாப்பிட்றோம், அதை வந்து தவிர்க்கணும். டேஸ்டியான ஃபுட்டை மாதத்தில் 1 நாள் 2 நாளைக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இந்த உணவு பழக்கங்களை கடைபிடித்தோன்னா நிறைய கேன்சரை தவிர்க்க முடியும். பட் சிலருக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிந்தால் அவங்கெல்லாம் முதலையே, ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்ட் கேன்சர், அதெல்லாம் வந்து ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் இருக்குது. பிரஸ்ட் கேன்சர், யூட்ரைன் கேன்சர், கோலன் கேன்சர், இதுக்கெல்லாம் ஸ்க்ரீனிங், ப்ராஸ்டேட் கேன்சர், இதெல்லாம் வந்து ஒரு வயது வந்தவுடனே நம்ம ஸ்க்ரீன் பண்ண ஆரம்பித்து அப்படி இருந்ததுன்னா ஏர்லியராக கண்டுபிடிச்சோன்னா எல்லா கேன்சரையுமே க்யூர் பண்ண முடியும். கேன்சரை க்யூர் பண்ணணுன்னா நம்ம ஒரே வழி, கேன்சரை நம்ம வந்து அது பரவுறதுக்கு முன்னாடி, அது தொடங்கின பிறகு எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். அப்போ தான் கேன்சரை க்யூர் பண்ண முடியும். தேங்க்யூ.